இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சாக்லேட் கொடுத்தா நீ என்ன கொடுப்ப? நானும் சாக்லேட் தான் தருவேன். ஐஸ்கிரீம் கொடுத்தா? ஐஸ்கிரீம் கொடுப்பேன். குட். இப்போ யாராவது உனக்கு தங்கத்துல மோதிரம் கொடுத்தா நீ என்ன கொடுப்ப? நானும் மோதிரம் கொடுக்கணுமா? இல்ல, நீ என்ன வேணா கொடுக்கலாம். ஆனா அது காஸ்ட்லியா இருக்கணும். அப்பதான் அவங்க எல்லாம் உன் குட் கேர்ள் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா? யாராவது கை கொடுத்தா கை கொடுக்கலாம். சின்னதா கிஃப்ட் கொடுத்தா நாமளும் சின்னதா கிஃப்ட் கொடுக்கணும். ரொம்ப பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா மோதிரம், வளையல், கழுத்துல போட்டிருக்க செயின், நெக்லஸ், தாலி, இப்படி என்ன வேணா கொடுக்கலாம். நீ கொடுப்பல்ல? மாட்டா. அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. என்ன பத்திரமா வைக்க சொல்லிருக்காங்க. கொடுத்தா திட்டுவாங்க. ஐயோ மாயா, அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நாம ஏதாவது கொடுத்தாதான் குட் கேர்ள்னு சொல்லுவாங்க. நீ குட் கேர்ள் தானே? ஆமா, நான் குட் கேர்ள் தான். அப்படின்னா கொடுக்கணும். எல்லாமே வா. ஆமா. பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா தாலி இருக்குல்ல, அத கூட கழட்டி கொடுக்கணும். ஐயோ, இது யுகியோட. அம்மா கழட்ட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யுகி திட்டுவான். அப்புறம் கூட கோச்சிப்பான். நீ இத குடுக்கலனா அப்பதான் திட்டுவான். நீ நிஜமாலே குட் கேர்ள்னா நான் சொல்றபடி கேட்கணும். தாலி என்னோடது இல்ல, யுகி கொடுத்தது. அப்படி செஞ்ச தப்பு இல்லையா? தப்பே இல்ல மாயா. குட் கேர்ள்னா அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன மாயா, நான் சொன்ன மாதிரி பண்ணுவல்ல? அப்படி பண்ணா குட் கேர்ளா? நீ குட் கேர்ள் தான். அப்ப செய்வேன். அப்போ இத கேட்டா தருவல்ல? தருவேன். குட் கேர்ள். உனக்கு எப்படி கிஃப்ட் பிரசன்ட் பண்ணணும் தெரியுமா? தெரியாதே. நம்ம அதை ஸ்மார்ட்டா பண்ணணும். அது எப்படி நான் உனக்கு சொல்லி தரேன். சரியா? வெயிட் பண்ணு. என்னது? இதுதான் கிஃப்ட்னு வச்சுக்கோ. இது சின்னதா இருக்கா? இதுக்கு நீ மோதிரம் கொடுத்தா போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் வளையல், நெத்தி சுட்டி, செயின், கம்மல், இதெல்லாம் ஒன்னொன்னா கொடுத்தா போதும். ஓகே? இப்ப நான் உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி இதை கொடுக்க போறேன். நீ வந்து என்கிட்ட திரும்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு உன் கிஃப்ட கொடுக்க போற. சரியா? கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. கிஃப்ட் கொடுக்க மறந்துட்டியே. மோதிரம் தானே? இது உனக்கு. குட் கேர்ள். உனக்குன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்குன்னு சொல்லணும். ஓகேவா? இது அடுத்த பெரிய கிஃப்ட். வாங்கிக்கோ. வாழ்த்துக்கள். இதுக்கு வளையல் தானே? இது உனக்கு. குட் கேர்ள். இங்க பாரு மாயா, இது இருக்கிறதுல ரொம்ப பெரிய கிஃப்ட். இங்க பாரு, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். சரியா? இதுக்கு நீ தாலி தான் தரணும். ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. தாலியை கழட்டு. இப்ப கிஃப்ட கொடு. உன் தாலிய கொடுக்குவா? கொடு. கொடுக்கணும்.
புது மாப்பிள்ளை வந்திருக்காரு. என்ன விசேஷத்துக்கு அழைக்கவா? ஏதோ இருந்தாலும் முதல்ல எனக்கு பணம் வந்தாகணும். அப்புறம் செஞ்ச தப்புக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாகணும். மற்றதெல்லாம் அப்புறம் தான். சொல்ல அவங்ககிட்ட. அது ரெண்டுமே நடக்காது. ரெண்டுமே இல்லைன்னா வேற எதுக்கு வந்தானா? டிலே, நான் ஒண்ணு இவரை பார்க்க வரல. உங்க அப்பா வீட்டுக்கு பெரியவர். அவரை பார்த்து நியாயம் கேட்க தான் வந்தேன். ஏமாமா, நீங்க வீட்டுக்கு பெரியவர் தானே? பிள்ளைங்க தப்பு பண்ணா கேட்க மாட்டீங்களா? பிரச்சனை எனக்கும் உங்க பிள்ளைக்கும் தான். அதுக்கு இவர் என் மேல கோவப்படுறது தானே நியாயம். அதை விட்டுட்டு தேவையே இல்லாம என் அக்கா மேல கோவப்படுறாரு. அவங்களையே என் வீட்டுல விட்டு வரணும். அப்பா, இவ்வளவு நியாயம் கேட்கறானே. பிசினஸ்ல எனக்கும் கஸ்டமருக்கு நடுவுல எவ்வளோ பிரச்சனை இருக்கும். இவன் எதுக்கு தேவையெல்லாம் மூக்கு நொழிச்சு ஏன் பிசினஸ் கெடுக்கிறான்? இது நியாயமானு கேள. இவர் பிசினஸ் விஷயமா என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா அதை இவர் வீட்லயே செய்யட்டுமே. நான் ஏன் தலையிட போறேன்? எதுக்கு தேவையில்லாம என் வீட்டுல பிரச்சனை பண்றாரு? அது என் வீடு தான். அந்த வீட்டுல எல்லா உரிமை எனக்கு இருக்கு. அதை கேட்கறதுக்கு இவனுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லுப்பா. அது எப்படிங்க உரிமை இருக்கும்? அது ஏன் வீடுங்க. என் பொண்ணு கூட பிறந்தவ தானே. அவளுக்கு அந்த சொத்துல பங்கு இருக்குல்ல. அப்ப எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ரூல்ஸ் தெரியாம பேசாத. கட்டின பொண்டாட்டியே வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டு சொத்துல மட்டும் பங்கு கொண்டாடுறீங்க. வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? உங்க அக்கா மேல அவ்வளவு பாசம் இருந்ததுன்னா மன்னிப்பை கேட்டுட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க அக்கா கொண்டு வந்து விட்டு போ. யார் வேணான்னா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? செஞ்சது தப்புன்னு உங்களுக்கே தெரியாதா? நம்ம பிரச்சனைல எதுக்காக என் அக்காவை இழுக்கிறீங்க? எனக்கு என் பணம் வந்தாங்கன்னு அதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. பணத்துக்காக பொண்டாட்டிய கூட பணையமா வைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? நியாயம் தர்மம் பார்த்தா இதுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன மாமா இது? பணத்துக்காக தான் பொண்டாட்டிய பணைய வைக்கிறதே தப்பு. இதுல அடுத்தவன் பொண்டாட்டிய வேற அவமானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. இதையெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டீங்களா? இதோ பாருப்பா, ஏன் புள்ள பண்றது வட்டி தொழில். அதுல இப்படி அடாவடியா நடந்துக்கிட்டாதான் வட்டி ஒழுங்கா வரும். நியாயம் தர்மம்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் இங்க வச்சுக்க வேண்டியதானே? இதோ பாருப்பா, அப்படியே உன் வீட்டுல கொண்டு வந்து வச்சிருந்தாலும் உனக்கு பிடிக்கலன்னா பேசாம போயிட்டு இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இவனை கேட்காம அந்த பொம்பளையை அனுப்பிட்டா இவனுக்கு எப்படி பணம் வரும்? என்ன மாமா நீங்க? இவர் செஞ்சது தப்புன்னு கண்டிப்பீங்கன்னு பார்த்தா நீங்க இவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. சப்போர்ட் பண்ணாம உன்ன மாதிரி என்னையும் ஒதுக்கி வைக்க சொல்றியா? என் தொழிலுக்கு நான் பண்ணது கரெக்ட்னு எங்க அப்பாவுக்கு தெரியும். நடுவில் நீ பூந்து பஞ்சாயத்து பண்ணாம இருந்திருந்தா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். டிலே, சும்மா உப்பு சப்பு இல்லாத நியாயம் பேசுறதுல ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல. நான் சொன்னபடி செய்யறானான்னு கேளு, இல்ல இடத்த காலி பண்ண சொல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் வந்தது என் அக்காவை பத்தி பேசுறதுக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? டைவர்ஸ் தான். புரியலையா? விளக்கமா வேற சொல்லணுமா? மொத்தமா உன் அக்காவை தொலைச்சி தலைமுடிட்டேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. என்ன தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன நினைச்சிட்டு போனா போது மச்சானாச்சுன்னு பார்த்தா இனிமே எரிக்கி அடிக்க வேண்டியதுதான். ஏய் விடுறா, முழுசா தலை முடிக்கிட்ட சொல்லு. போ சொல்றா போடா. அண்ணா, நீங்க பண்றது தப்புண்ணே. இவன் மேல இருக்க கோவத்தை அண்ணி மேல ஏன் காட்டுறீங்க? அண்ணியை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றதுலாம் பெரிய வார்த்தை. கோவத்துல என்ன வேணா பேசலாம்னு நினைக்காதீங்க. பயமுடுறா, பெரிய மனுஷன் பேச வந்துட்டான். எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் இவன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற? அண்ணே, நான் யாருக்காவும் சப்போர்ட் பண்ணலண்ணே. நியாயத்தை பேசுறேன். எல்லா நியாயமும் எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பொத்திட்டு இரு. இது என் வாழ்க்கை பிரச்சனை. அது எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் தலையிட வேண்டாம். அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. என் அக்காவுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் பண்ற அளவுக்கு என்னங்க உங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துச்சு? சின்ன பிரச்சனையை எதுக்கு ஊதி பெருசாக்குறீங்க? டேய், இது ஒன்றும் சாதாரண பிரச்சனை இல்லடா. என் தன்மான பிரச்சனை. உன்னால என் பிசினஸ் போச்சு. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அது சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உனக்கும் குடும்பத்துக்கு தான் இருக்கு. அதை பத்தி யாரும் நீங்க யோசிக்கிற மாதிரி தெரியலையே. என்ன பத்தி யோசிக்காதவங்களை பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? இது வரைக்கும் மாப்பிள்ளையா ஒரு காலு காசாவது மச்சு இருக்கீங்களா? என்ன மதிக்காத ஒரு தேவையில்லை. இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. முதல்ல வெளில போ. என் மேல இருக்கிற கோபத்துல என் அக்காவை பழி வாங்குறீங்களா? உன் அக்காவும் குடும்பம் தானே.
அவ வாழா வெட்டியா உங்க வீட்டுல இருந்தாதான் அவளை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு உறுத்தண்டா. உன் வாழ்க்கை நானே அழிச்சிட்டேன்னு அவளை பார்த்து வேதனைப்படுவேன். அதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. டேய் கிளம்புடா, ஏன் நிக்கிற? இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. மீதியை கோர்ட்ல பாத்துக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஹலோ, நீங்க கேட்ட உடனே கோர்ட்ல ஒண்ணு டைவர்ஸ தூக்கி உங்க கையில கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு சரியான எவிடன்ஸ் வேணும். என்னங்க சொல்ல போறீங்க அப்ப? என் மச்சான் மேல எனக்கு கோபம், அதனாலதான் நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் கோர்ட் ஏத்துக்காது. டேய், ஒக்காவே டைவர்ஸ் தர மாட்டேன்னு சொன்னாலும் அது வாங்கறதுக்கான காரணம் என்கிட்ட இருக்குடா. என்னன்னு பாக்குறியா? உங்க அக்காவால எனக்கு குழந்தை பெத்து கொடுக்க முடியலன்னு சொல்லுவேன். முதல்ல உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு செக் பண்ணியா? அதுக்கப்புறம் என் அக்காவை பத்தி குறை சொல்லு. என்னடா ஆம்பளைன்னு கேட்ட உன்னை கொல்ல மாட்டேன்டா. ஆமாயா, இதெல்லாம் எங்க வேணாலும் சொல்லுவியா? உன்னால இதை என்ன பண்ண முடியாது இன்னைக்கு? என்ன பண்ண முடியும் உன்னால? கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. என் அக்காவை பத்தி சொல்லும்போது நான் சும்மா இருக்க முடியுமா? குழந்தை பொறுக்கலன்னா உடனே பொம்பளைங்க மேலதான் பழிய தூக்கி போடுவீங்களா? முதல்ல அப்பன் ஆகிறதுக்கான தகுதி உனக்கு இருக்கான செக் பண்ணி பாத்துக்கியா? அதுக்கப்புறமா வந்து டைவர்ஸ பத்தி பேசு. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க, போங்க. முதல்ல அப்பன் ஆகிறதுக்கான தகுதி உனக்கு இருக்கான செக் பண்ணி பாத்துக்கியா? ஃபோன் பண்ணப்ப ஏன் எடுக்கல? நீங்க ஃபோன் எடுக்கலன்னதும் நான் எவ்வளவு பதறிட்டேன் தெரியுமா? நீங்க எங்க நிஜமாவே என் மேல கோவமா இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். அது உன் தம்பி நிஜமாகிடுவான் போல இருக்குடி. என்னங்க சொல்றீங்க? நான் உன்னை அங்க விட்டு வந்ததே உன் தம்பியை என் வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். ஆனா இந்த பிரிவை அவன் நிரந்தரமாக்கிடுவான் போல இருக்குடி. என்னங்க என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் உங்களை சமாதானப்படுத்த வரலையா? ஏய், அவன் என்ன அசிங்கப்படுத்த வந்திருக்கான்டி. ஐயோ, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அவன் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டானா? அவன் சண்டை போட்டிருந்தா கூட மச்சான் ஆச்சேன்னு மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா அவன் என்னால சொல்ல முடியலடி. என்ன பண்ணா? சொல்றதுக்கு நாக்கு கூசுதுடி. என்ன ஆம்பளைன்னு கேட்டு போறான். குறை வந்து இன்னுதானா, அதனாலதான் நமக்கு இன்னும் குழந்தை பொறுக்கலையா. என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்துறதுக்கு அப்புறமா நான் சும்மா இருந்தா அவன் என் வழிக்கு வரமாட்டான்டி. அதனால நான் டைவர்ஸ் பேப்பர் கொண்டு வரேன், கையெழுத்து போட்டு கொடு. என்னங்க இது? அவனை வழிக்கு கொண்டு வரதுக்காக என்ன டிவோர்ஸ் பண்ணணுமா? வேற வழி இல்லம்மா. நான் பொறுமையா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஏறி மிதிப்பான் அவன். அதுக்காக என்ன போய் டிவோர்ஸ் பண்ணுங்கறீங்க? அது உண்மையாகிறதும் பொய்யாகிறதும் உன் கையில தான் இருக்கு. ஏங்க நீங்க இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? அது இருக்கட்டும்பா, நீ போனியே என்ன சொன்னாரு? சொன்னாரு சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னாரு.
போய் சமாதானம் பண்ணிட்டு வாடான்னா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? அதான் என் புருஷனே சொல்லிட்டாரேம்மா, இவன் என் வாழ்க்கைக்கு மொத்தமா கொள்ளி வச்சுட்டு வந்திருக்கான். இனிமே அவரோட சேரவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டாமா இந்த படுபாவி. ஏன்டா அப்படி பண்ண? கூட பிறந்த வாழ்க்கை அழிக்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? அந்த ஆளு சொன்னதை மட்டும் வச்சு நீ பேசாத. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல முழுசா கேளு. அவரை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் அங்க போனேன். ஆனா அவர் எதையுமே கேட்கிற மாதிரி இல்ல. அவர் பேச்ச வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரினா எப்படிடா? இனிமே உங்க பொண்ணே வேண்டான்னு சொல்றாரு. ஒரே அடியா இங்கேயே விட்டுற போறாரா? போதுமா? இதுக்கு என்னடா அர்த்தம்? அப்ப என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதானா? காலம் முழுக்க இவ வாழா வெட்டியா இங்கே இருக்க வேண்டியதானா? அவர் அப்படித்தானே சொல்றாரு. கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல எவ்வளவு பிரச்சனைங்க வந்திருக்கு. ஆனா அவர் குழந்தைய பத்தி இது வரைக்கும் பேசினதே கிடையாது. ஆனா திடீர்னு இப்ப குழந்தை இல்லைங்கிற மேட்டரை ஒரு இஷ்யூ ஆக்கி மலடியோட நான் குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொல்றாரு. குழந்தை பெத்து தர முடியலங்கிறப்போ எதுக்காக இவ கூட நான் சேர்ந்து வாழணும்னு கேட்கிறாரு. அதுலயும் ப்ராப்ளம் இவகிட்டதான் இருக்கா. நான் டைவர்ஸ் பண்ண போறேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்றாரு. அவர் போன்ல சொன்னதெல்லாம் உண்மைதாமா. அவர் என்ன தூக்கி போடுற முடிவுக்கு வந்துட்டாரு. இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதாமா. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேம்மா. ஐயோ அழாத அழாத மாலதி, சொல்றேன்ல அழாத. இல்லம்மா, போச்சு, எல்லாம் போச்சு. இவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டாங்க. பாவிங்களா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? மாலதி அழாத மாலதி. மாப்பிள்ள கோவத்துல ஏதாவது பேசியிருப்பாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம அங்கேயே அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருந்திருப்பேன். ஆமாண்டா, எரியறது பத்தாதுன்னு எண்ணெய் வேற கொஞ்சம் ஊத்து. ஒரேடியா எண்ணெயும் சாகடிச்சிரு. அதுக்கு தானே என் கூட வந்து பிறந்திருக்க நீ. பாரு எப்படி அழுகுறான்னு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அவரே கோவப்பட்டு பேசியிருந்தாலும் நீ சமாதானம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ண போறாருன்னு நீ இங்க வந்து சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, நான் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேம்மா. ஆனா நான் பேசுற எதையுமே அவர் காதுல வாங்க மாட்டேங்கிறாரு. நிச்சயம் அவரை யாரும் நல்லா தூண்டி விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சண்டை போட்டிருக்காரு, கோச்சுக்கிட்டு போயிருக்காரு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசுனது இல்லையே. இப்ப மட்டும் என்ன ஆச்சுரா? எல்லாம் நீ பண்ண வேலை தானே. அது இல்லம்மா பிரச்சனை. குழந்தை இல்லைங்கிறத தான் அவர் பெருசா பேசுறாரு. அதுவும் ப்ராப்ளம் இவகிட்ட தான் இருக்கா. இப்படி பேசுறவர்கிட்ட நான் எப்படி பேச முடியும்? நீங்களே சொல்லுங்க. எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல. கால கையில விழுந்தாவது அவரை கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். இப்படி வந்து தலையில கல்ல போடுறியே. என்னம்மா என் மேல தப்பு இருக்கிற மாதிரியே பேசுறீங்க? உன்னை கையெடுத்து கும்பிடுற சாமி. உன் மாமனை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. அவரு இவளும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்டா. இனிமே அது கனவுல கூட நடக்காது.